ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புதுச்சேரி ராஜபவன் தொகுதியில் உள்ள கோவில்களை சுத்தப்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். அயோத்தியில் நடைபெறவுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை முன்னிட்டு அனைத்து மாநிலங்களில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் உள்பிரகாரம் தூண்கள், சுற்றுச்சுவர்கள், சுற்றுப்புறம் போன்றவற்றை தூய்மைப்படுத்தும் பணியை செய்யும்படி பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை அறிவுறுத்தியது. அதனைத் தொடர்ந்து இன்று புதுச்சேரி ராஜபவன் தொகுதிக்குட்பட்ட மகாத்மா காந்தியில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயம் மற்றும் வாழைக்குளம் பகுதியில் உள்ள செங்கழநீர் அம்மன் ஆலயம், கணேஷ் நகரில் உள்ள ராஜகணபதி ஆலயம், எஸ்.வி. பட்டேல் சாலையில் உள்ள பெரிய பாளையத்தம்மன் ஆலயம், வைத்தியகுப்பத்தில் உள்ள பச்சை மாரியம்மன் கோவில் ஆகிய கோவில்களை சுத்தப்படுத்தும் பணியை நிர்வாகிகள் செய்து வந்தனர். இந்த நிகழ்ச்சிகளை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் மகாத்மா காந்தி சாலையில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கான முன்னிலை மற்றும் ஏற்பாடுகளை ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் செய்ய, தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான கதிரவன், ஆனந்த், பாஸ்கர், பிரகாஷ், லட்சுமி நாராயணன், சூரிய நாராயணன், கிருஷ்ணமூர்த்தி, செல்வராஜ், மஞ்சினி, சபரிநாதன், வள்ளி என்ற பச்சையம்மா, சசிகலா போன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்ட அனைத்து கோவில்களிலும் தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். போகி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் இன்று கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை முதலே பொதுமக்கள் சுற்றுச்சூழலை பாதுகாத்தவாறு விழிப்புணர்வுடன் போகி பண்டிகை கொண்டாட்டத்தில் உற்சாகமாக ஈடுபட்டனர். பொங்கல் பண்டிகையின் முதல் நாளான இன்று போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் கடும் குளிர் அதிகாலை முதல் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எடுத்து வந்து வீட்டின் வாசல் முன்பு தீயிட்டு எரித்தனர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வகையில் போகி பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் போகி பண்டிகையினையொட்டி சுற்றுச்சூழல் பாதிக்காதவாறு பிளாஸ்டிக் பொருட்கள், டயர்கள் உள்ளிட்டவைகளை எரிக்காமல் பெரும்பாலான மக்கள் கொண்டாடியது அதன் விழிப்புணர்வு அவர்களில் சென்று சேர்த்துள்ளது என்பதை காட்டுகின்றது. புதுச்சேரி நீடராஜபையர் வீதியில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள ஹாப்பி இன் கெஸ்ட் ஹவுஸ் திறப்பு விழாவில் பங்கேற்றுள்ள துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் 300க்கும் மேற்பட்டோருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புதுச்சேரி நீடராஜபையர் வீதியில் புதிதாக துவக்கப்பட்டுள்ள ஹாப்பி இன் கெஸ்ட் ஹவுஸ் திறப்பு விழா நடைபெற்றது. ஹாப்பி இன் கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளரும் சமூக சேவகருமான கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு புதியதாக திறக்கப்பட்ட ஹாப்பி இன் கெஸ்ட் ஹவுஸை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி அதன் உரிமையாளர் கார்த்திகேயனுக்கு சால்வி அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு இலவச சர்க்கரை, சுவர் கடிகாரம் மற்றும் மழை கூடை உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சமூக சேவகர் கார்த்திகேயன் மற்றும் அவரது குடும்பத்தாரை வாழ்த்தினர். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இதில் திரளான அரசியல் கட்சி முக்கியஸ்தர்கள், சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், தொழிலதிபர்கள் உட்பட பலர் வாழ்த்து தெரிவித்தனர். ஜிக்மர் ஓபிசி ஊழியர்கள் நலசங்கத்தின் சார்பாக மறைந்த முன்னாள் பிரதமர் வி.பி. சிங்கின் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஜிக்மர் ஓபிசி ஊழியர்கள் நலசங்கத்தின் சார்பாக இந்தியாவின் பின்தங்கிய சமூக பிரிவுகளுக்கான மண்டல கமிஷன் ஆணை அறிக்கையை அமல்படுத்திய முன்னாள் பாரத பிரதமர் வி.பி. சிங்கின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு ஜிக்மர் ஓபிசி தொடர்பு அதிகாரி டாக்டர் ரவீந்திரன் அதிகாரி, ஜிக்மர் தலைமை நர்சிங் அதிகாரி சங்கரேஸ்வரி மற்றும் சங்கத்தின் கௌரவ தலைவர் அர்ஜுன கவுண்டர் தலைமையில் ஜிக்மர் ஓபிசி ஊழியர்கள் நலசங்க அலுவலகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் தலைவர் வேலு, அமைப்பு செயலாளர் சீனிவாசன், பொதுச் செயலாளர் சாந்தி செல்வம், பொருளாளர் செல்வமணி, துணைத் தலைவர்கள் மூர்த்தி, தாமரை செல்வன், செயலாளர்கள் நளினி, செந்தில்வேல், கண்ணதாசன் மற்றும் ஜிக்மர் ஓபிசி ஊழியர்கள் நலசங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் ஜிக்மர் ஊழியர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் புதிய ஆண்டு துவங்கிய 12 நாட்களில் இணைய வழி மூலம் 58 நபர்கள் 3,38,00,000 பணத்தை இழந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2023 ஆண்டில் ஆன்லைன் மோசடி மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என மொத்தம் 2,422 புகார்கள் வந்தது. ரூபாய் 18,03,00,000 இழந்ததாக 90 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இதில் ரூபாய் 83 லட்சத்தை பணத்தை போலீசார் மீட்டனர்.
இதனை மிஞ்சும் அளவில் ஆண்டின் துவக்கத்திலேயே ஆன்லைன் மோசடியில் சிக்கி பணம் இழப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டு துவங்கி 12 நாட்கள் மட்டும் புதுச்சேரியைச் சேர்ந்த 58 நபர்கள் ரூபாய் 3,38,00,000 பணத்தை இழந்துள்ளதாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இதில் 17 வழக்குகள் தற்போது பதியப்பட்டுள்ளது. பல புகார்கள் சைபர் கிரைம் போலீஸ் விசாரணையில் உள்ளது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் காலை விடிந்த பிறகும் பனிமூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முக விளக்குகளை எரிய விட்டபடி சென்றனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்த நிலையில் தற்போது மார்கழி மாதம் தொடங்கியுள்ளதால் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. புதுச்சேரியின் நகர பகுதி மற்றும் கிராம பகுதிகள் முழுவதும் அதிகாலைக்கு பிறகும் பனிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டது. இதனால் சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் கண்ணுக்கு தெரியாத வகையில் பனிப்பொழிவு இருந்தது. இதனை அடுத்து வாகன ஓட்டிகள் அனைவரும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றனர். கோரிமேடு திண்டிவனம் பைபாஸ் சாலையில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டதை அடுத்து வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதி அடைந்தனர். மடுக்கரை MR சுப்பராயர் அரசு தொடக்கப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மடுக்கரை MR சுப்பராயர் அரசு தொடக்கப் பள்ளியில் வட்டம் 4 பள்ளி துணை ஆய்வாளர் மரியாதைக்குரிய அமல்ராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின் பெயரில் மாபெரும் சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வினை பள்ளியின் தலைமை ஆசிரியை மேகலா கற்பூரம் ஏற்றி பொங்கல் வைக்கும் நிகழ்வினை துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் பொறுப்பாசிரியர் பாரதிதாசன், ஆசிரியர்கள் ஸ்டாலின், ஜீவா, ஜெயசர்மா, அலெக்சாண்டர், விஜய், சந்துரு மற்றும் மார்க்சிஸ் தாசன் ஆகியோர் செய்து மேலும் பொங்கல் ஆனது. ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு பானை வீதம் 7 பானைகள் பொங்கல் வைக்கப்பட்டது. இதில் ஆசிரியர்கள் சரண்யா, கனிமொழி, கலைமகள், இந்திரா, கலைச்செல்வி, கோமதி, பரமேஸ்வரி, முத்தமிழ் செல்வி, கலைச்செல்வி, கீதாலட்சுமி, ஸ்ரீ சரண்யா மற்றும் பாலசேவிகா, ஆசிரியர்கள் ராஜேஸ்வரி, பிருந்தா, ரேணுகா, ஆனந்தவள்ளி ஆகியோர் பங்கேற்றனர். இறுதியாக மாணவர்கள் முன்னிலையில் சூரிய பகவானுக்கு பொங்கல் படையிலிட்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பொங்கல் மற்றும் பன்னீர் கரும்புகள் வழங்கப்பட்டது. பால் காய்ச்சும் ஊழியர்கள் அனைவருக்கும் புடவை மற்றும் வேட்டி சட்டைகள் பள்ளியின் தலைமை ஆசிரியை வழங்கினார். மேலும் சமூக சேவகர் அம்மைநாதன் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் பன்னீர் கரும்புகளை வழங்கினார். மேலும் பொங்கலுக்கான பொருட்களை மாணவர்களே தங்களின் சுய விருப்பத்துடன் கொண்டு வந்தனர். அவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது என்பது தனி சிறப்பாகும். புதுச்சேரி தமிழ் அன்னை நகரில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி காமராஜர் சாலை தமிழ் அன்னை நகரில் எழுந்தரில் உள்ள ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சமத்துவ பொங்கல் ஊர் மக்கள் சார்பில் அனைவரும் சிறப்பாக கொண்டாடினார்கள். விழாவை முன்னிட்டு பொங்கல் வைப்பதற்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் வழங்கப்பட்ட சுமார் 12 மணி அளவில் அம்மனுக்கு பொங்கல் படைத்து தீப ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் விழாவில் கௌரவ தலைவர்கள் பரமசிவம், சாரங்கபாணி, தயாளன், கருணதேவன், ராமமூர்த்தி, ஆலோசகர்கள் மணி, கோவிந்தராஜ், கண்ணதாசன், குமார், வேல்முருகன் மற்றும் தலைவர் குணசேகரன், துணைத் தலைவர் சரவணன், செயலாளர் கருணைதாசன், துணை செயலாளர் இளஞ்செழியன், செந்தில்குமார், பொருளாளர் ரமேஷ், துணை பொருளாளர் மணிகண்டன், உறுப்பினர்கள் ரவி, ஹரிஹரன், ஞானவேலு, ஜோசப், ஏஞ்சல், சந்தோஷ், வினோத்குமார், விக்னேஷ், பிரவீன், முத்து, தம்பி கௌதம், பிரதீப் மற்றும் ஆலய அர்ச்சகர் ரமேஷ் ஐயர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், சிறுவர், சிறுமிகள் கலந்து கொண்டு பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அனைவருக்கும் பொங்கல் வழங்கி சிறப்பித்தனர். இந்த சமத்துவ பொங்கல் விழாவை முன்னிட்டு தமிழ் அன்னை நகரே விழாக்கோலம் பூண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.